தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண்மை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். அரசு செயலர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. அமைச்சகங்களின் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை. சமூகத்தில் இருந்து வறுமையையும் அறிவீனத்தையும் ஒழிக்க கல்வியே மிக சிறந்த ஆயுதம். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. தென் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் விரைந்து தீர்வு காண வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். டீம் இந்தியா என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாடு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மின்னணு உதிரிப்பாக உற்பத்தி திட்டம் மத்திய அரசு ஒப்புதல். சென்னை ஹவுரா இடையே 4 வழி ரயில் பாதை திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தல். வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா மீது எதிர்க்கட்சியினர் அவதூறுகளை பரப்பினர். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. 24 நாட்கள் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் எதிரொலி. அரசு பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு அறிவிப்பு. வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் அவமதித்திருப்பதன் மூலம் அக்கட்சியின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சத்தில் இருந்து 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. கர்நாடகத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க திமுக வலியுறுத்தல். 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிப்பு. திவ்யா தேஷ்முக், தேஜஸ்வின் சங்கர் உட்பட 17 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. வேளாண்மை, கால்நடை மேலாண்மை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் நிறுவனர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அடல் டிங்கரிங் ஆய்வகங்களுடன் இணைந்து செயல்பட்டு பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி துறையில் பங்கேற்க ஊக்குவிக்கலாம் என்றார். இந்தியாவிற்கும் உலகிற்கும் இந்தியாவின் தனியார் விண்வெளி சூழலமைப்பு ஒரு பெரும் உந்து சக்தியாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். விண்வெளித்துறையின் இளைஞர்களை சந்தித்தது ஒரு அற்புதமான அனுபவம் என்று குறிப்பிட்ட பிரதமர், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளர்கள் விண்வெளித்துறையில் சவாலான சூழலில் தங்கள் தைரியத்தை காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியா விண்வெளித்துறையில் பெரும் சாதனைகளை படைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசு செயலர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது உட்கட்டமைப்பு மற்றும் இணைப்பு வசதி, பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளை கையாளும் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாட்டின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பது குறித்து நீண்டகால கண்ணோட்டத்துடன் சிந்திக்குமாறு பிரதமர் அரசு செயலாளர்களிடம் வலியுறுத்தினார். தரவுகளின் திறமையான பயன்பாடு மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், தரவு என்பது ஒரு தேசிய சொத்து மற்றும் எதிர்காலத்திற்கான வளம் என்று குறிப்பிட்டார். மேலும் அதிகாரிகள் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளிடையே முறைசாரா கலந்துரையாடல்கள் மற்றும் குழு உணர்வை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர்,
கொள்கை உருவாக்கத்தில் புதிய கண்ணோட்டங்களை கொண்டுவர அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே அதிகளவிலான ஈடுபாட்டை ஊக்குவிக்குமாறு வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தலைமையிலான நிர்வாகிகள் குழுவில் வசுந்தரா, ராஜேஷ் சிந்தியா, ராம் மாதவ், புரந்தேஸ்வரி உள்ளிட்ட 13 பேர் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். மத்திய அமைச்சரும் மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் தேசிய பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்லப் தேப் உள்ளிட்ட 8 பேர் பொதுச் செயலாளர்களாகவும் அமைப்பு பொதுச் செயலாளராக PL சந்தோஷம் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஷிவ் பிரகாஷ், சௌதான் சிங் ஆகியோர் இணை அமைப்பு பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த மா வெங்கடேசன் உட்பட 16 பேர் தேசிய செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பாஜகவின் புதிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள குழுவினர் அனைவரும் தங்கள் அனுபவம், ஆற்றல், தொடர்பு ஆகியவற்றில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து பொது சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜகவை மேலும் வலுப்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மக்களை மையப்படுத்திய நல்லாட்சிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் IAS அதிகாரிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் முசோரியில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் IAS அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றார். மத்திய அரசின் கொள்கைகளை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் சிறப்பான பங்களிப்பை செலுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார். உண்மையான தலைமைத்துவம் என்பது குறிப்பிட்ட நபரின் அதிகாரத்தை வைத்து கணக்கிடப்படுவதில்லை என்று கூறிய CP ராதாகிருஷ்ணன், இக்கட்டான வேளையில் திறம்பட செயல்படும் திறனை கொண்டே கணக்கிடப்படும் என்றார். இளம் அதிகாரிகள் பொதுமக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், விமர்சனங்களை கண்டு துவண்டு போவாமல் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தென் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் விரைந்து தீர்வு காண மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த கோவளத்தில் 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கேரளம் முதலமைச்சர் VT சதீசன், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் மற்றும் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் தலைமையேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தென் மாநிலங்களின் வளர்ச்சி நீர்வளத்தை பெருமளவில் சார்ந்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயம், தொழில், மக்கள் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் என அனைத்து துறைகளுக்கும் நீர் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலுவையில் உள்ள நீர் பங்கீட்டு பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் ஆகியவை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் என அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார். டீம் இந்தியா என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாடு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்தல் அறக்கட்டளையின் உச்ச கண்காணிப்பு ஆணையத்தின் 3வது கூட்டத்திற்கு நிதியமைச்சர் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், திட்ட ஒப்புதல்களை தாண்டி உட்கட்டமைப்பை உரிய நேரத்தில் முடித்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு மற்றும் உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது உற்பத்தியை விரிவுபடுத்துதல், தளவாட போட்டித் திறனை வலுப்படுத்துதல் மற்றும் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்த தொழில்துறை சூழல் அமைப்புகளை வளர்த்தல் ஆகியவற்றிற்கான அரசின் உத்தியில் தொழில்துறை வழித்தடங்கள் ஒரு முக்கிய தூணாக விளங்குகிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை தவிர்த்து உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு சிறப்பு கடன்கள் வழங்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். புதுதில்லியில் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாடு 2026 முடிவடைந்தது.
இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் 16 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்களை முறைசார் நிதி அமைப்பிற்குள் கொண்டுவரும் வகையில் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்கு இந்திய வங்கிகள் சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு அறிவுறுத்தினார். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை தவிர்த்து மானாவாரி நிலங்கள், வறட்சி பகுதிகள் மற்றும் பாசன வசதி கொண்ட நிலங்களின் மாறுபட்ட தேவைகளை கருத்தில் கொண்டும், காலநிலை மற்றும் நீர் இருப்பை கருத்தில் கொண்டும் உள்ளூர் பகுதிகளின் தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை கொண்ட சிறப்பு கடன் திட்டங்களை விவசாயிகளுக்கு வங்கிகள் அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 7,877 கோடி ரூபாய் முதலீடுகள் தொடர்பாக 31 விண்ணப்பங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்புதல்கள் மூலம் 9,500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10 மாநிலங்களில் இருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 7 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விண்ணப்பதாரர்களிடம் இதற்கான ஒப்புதல் கடிதங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் 31 ஒப்புதல்களையும் சேர்த்து இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 106 நிறுவனங்களின் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையேயான 3 மற்றும் 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 4 ரயில்வே திட்டங்களுக்கும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேற்கு வங்கம், ஒடிசா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் 8 மாவட்டங்களை இந்த 4 ரயில்வே திட்டங்கள் இணைப்பதாகவும் மொத்தம் 9,450 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் 2030-31ஆம் நிதியாண்டிற்குள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை ஹவுரா இடையேயான 4 வழி ரயில் பாதை திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களின் ரயில்வே உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 4 மாநிலங்களுக்கிடையேயான ரயில்வே இணைப்பை மேம்படுத்துவதோடு இந்திய ரயில்வே வலையமைப்பின் திறனை மேம்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற உதவும் என குறிப்பிட்டுள்ளார். பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்தை வலுப்படுத்துவதோடு போக்குவரத்து நெரிசலை குறைத்து வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இதேபோன்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 4 மாநிலங்களுக்கிடையேயான ரயில்வே திட்டங்கள் நாட்டின் ரயில் இணைப்பில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். பிராந்திய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுவதோடு சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் முயற்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நாடோ ஜாஃப்ரியை புதுதில்லியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் அந்நிறுவனத்தின் வளர்ந்து வரும் ஈடுபாடு, அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு விரிவாக்கம் மற்றும் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாதுகாப்பை பயன்படுத்துவது ஆகியவை குறித்து விவாதித்ததாக கூறினார். மேலும் இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தலைமையிலான புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயலதிகாரி சுந்தீப் சிக்காவையும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்தார். சில்லறை முதலீட்டை அதிகரிப்பது மற்றும் ஆழப்படுத்துவது, சொத்து மேலாண்மை சூழல் அமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இந்திய சந்தைகளுக்கு அதிக உலகளாவிய மூலதனத்தை ஈர்ப்பதற்கான வழிகளை விரிவுபடுத்துவது ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் வெளியிட்ட குடிநீர் தரம் குறித்த அறிக்கையை தொடர்ந்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே நெட்வொர்க் முழுவதும் குடிநீர் தரத்தை ஆய்வு செய்யும் பணியை மேற்கொண்டார். அப்போது பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும்படி அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
இதன் ஒரு பகுதியாக ரயில்வே நெட்வொர்க் முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் தொட்டியிலிருந்து குழாய் வரை செல்லும் நீர் வடிகட்டுதல் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு நிறுவப்படும். அத்துடன் நீர் சேமிப்பு தொட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டு விரிவான நீர் வடிகட்டுதல் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளும் பொருத்தப்படும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீரான வேகத்தில் அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற யூபி ஜப்பான் முதலீட்டாளர் மாநாடு 2026 நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவின் நிலையான பொருளாதார வளர்ச்சியை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம், வலுவான நாட்டின் நிதிநிலை அறிக்கை மற்றும் 6% முதல் 8% வரையிலான சீரான பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுடன் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூகம், டிஜிட்டல் மற்றும் கட்டமைப்பு சார்ந்த முதலீடுகளே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தாங்கி பிடிக்கும் மிக முக்கியமான தூணாக விளங்குவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா மீது எதிர்க்கட்சியினர் அவதூறுகளை பரப்பியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பேசிய அவர் இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பியது ஒரு மிகச்சிறந்த முடிவு என்றும் இதன் மூலம் உண்மை தெளிவாக வெளிவரும் என்றும் கூறினார். FCRA சட்டம் கிறிஸ்தவ மத போதகர்களை குறிவைப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் நாடு முழுவதும் பல அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பியதாக கூறிய அமைச்சர் உண்மையில் இந்தியாவுக்கு வரும் மொத்த வெளிநாட்டு நிதியில் கிறிஸ்தவ மத போதகர்களுக்கு சென்றடைவது வெறும் 16% மட்டுமே என்றார். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது சமூகத்தையோ குறிவைக்கும் வகையிலான ஒரே ஒரு விதியை கூட FCRA சட்டத்தில் சுட்டிக்காட்ட முடியுமா என்ற அமைச்சர் கிரண் ரிஜிஜு இத்தகைய பொய்களை பரப்பி அரசியல் செய்வது முற்றிலும் தவறானது என்றார். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் பாதி அளவுக்கு பசுமை மின் உற்பத்தி திட்டங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் ஆழமான விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் ஒருமித்த கருத்தை வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த கூட்டம் ஒரு தளமாக விளங்குகிறது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் மனித நேயத்திற்கு முதலிடம் வழங்கும் அணுகுமுறையை பின்பற்றி நீடித்த பூமியை வடிவமைக்க வேண்டும் என்றும் இதற்கு கொள்கைகள், தொழில்நுட்பங்கள், பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானவை என்றும் தெரிவித்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் காற்று மாசு 37% குறைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு நடத்தை விதிகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளர், தேசிய தேர்வு முகமை இயக்குனர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரல்ஹாத் ஜோஷி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்வு நடத்தை விதிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தேர்வு முறைகள் குறித்து தேசிய தேர்வு முகமை ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அறிவுறுத்தினார். மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் 12வது பிரிக்ஸ் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் புனேவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மக்கள் தொகை வலிமை, தொழில்நுட்ப திறன், தொழில் முனைவு ஆற்றல் மற்றும் வளர்ச்சி அனுபவம் ஆகியவற்றின் இணையற்ற கலவையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளது என்றார். பிரிக்ஸ் நாட்டின் அமைச்சர்கள் பிரகடனமானது அனைத்து உறுப்பு நாடுகளின் தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியுள்ளது என்றும் நமது கூட்டு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்கள் துறையில் இந்தியா, பிரேசில் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தில்லியில் அண்மையில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது நிகழ்ந்த வன்முறை குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாணவர் போராட்டங்களின் போது நிகழ்ந்த வன்முறை குறித்து விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், முன்னாள் டிஜிபி, முன்னாள் சிபிஐ இயக்குனர் ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த குழு போராட்டத்தின் போது நடைபெற்ற சம்பவத்தின் உண்மை நிலவரத்தை ஆய்வு செய்து கண்டறிய வேண்டும் என்றும்
குறிப்பாக பெண் போராட்டக்காரர்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. யுஜிசி நெட் வினாத்தாள்களில் பிழைகள் இருந்ததாக எழுந்த புகாரை அடுத்து 3 பாடங்களுக்கு மறுதேர்வை தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் பாடங்களுக்கான வினாத்தாட்களில் பல பிழைகள் இருந்ததாக எழுந்த புகார்களை தொடர்ந்து தேசிய தேர்வுகள் முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி ஆங்கில பாடத்திற்கான தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் அமர்விலும், வணிகவியல் பாடத்திற்கான தேர்வு அதே நாளில் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை 2ஆம் அமர்விலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. சமூகவியல் பாடத்திற்கான தேர்வு செப்டம்பர் 10 அன்று காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் அமர்வில் நடைபெறும். ஜார்க்கண்டில் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் 24 நாட்களாக நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டிற்காக நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் மாநில அரசு ரத்து செய்துள்ளது. சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிறகு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இந்த முடிவை அறிவித்தார். மேலும் 2014ஆம் ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் பொதுப்பணி ஆணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்ட ஆள் சேர்ப்பு தேர்வுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் இந்த முடிவு ஒரு முதல் படி மட்டுமே என்று மாணவர் தலைவர் பியூஷ்குமார் கூறியுள்ளார். சிபிஐ விசாரணை தொடர்பான போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். தங்களின் எஞ்சிய கோரிக்கைகள் குறித்து விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அறிவித்துள்ளனர். வந்தே மாதரம் பாடலுக்கு காங்கிரஸ் கட்சி அவமரியாதை செய்துள்ளதாகவும் இதன் மூலம் அந்த கட்சியின் உண்மையான முகம் வெளிப்பட்டிருப்பதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி வெளிப்படுத்திய பிளவுபடுத்தும் கொள்கைகளை 2026ஆம் ஆண்டிலும் கூட காங்கிரஸ் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக கூறியுள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு, நாடாளுமன்றம் மற்றும் நமது தேசத்தின் உணர்வுகளை காங்கிரஸ் கட்சி அலட்சியம் செய்வதாக சாடியுள்ளார். மக்களை தவறாக வழிநடத்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதியை கையில் எடுத்துச் செல்லும் கட்சி முதலில் தனது செயலுக்கு நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் இதுதான் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான முகம் என்றும் கூறியுள்ளார். குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணைய பாதுகாப்பு துறைகளுக்கென தனித்தனியாக தேசிய அளவிலான திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரிக்ஸ் நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு துறைகளுக்கான அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜிதேந்திர சிங், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் ஆழ்கடல் இயக்கம் குறித்தும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 110 விதியின் கீழ் பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன்படி முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் செலவில் 400 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்தார். 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு திட்டம் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 470 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் 5 மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என்றும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்தார். ஓட்டுநர், எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் அலுவலக பணிகளுக்கு ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதம் 25,000 ரூபாய் உதவியாளர் படி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் வலியுறுத்தினார். பாஜக உறுப்பினர் போஜராஜன் பேசும்போது இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடின்றி தமிழர்களுடைய நலன் கருதி அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய மாநில சட்ட அமைச்சர் நிர்மல்குமார், கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அரசு கண்டிப்பதாக கூறினார். இந்த விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை அறிக்கையை எதிர்ப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேகா அரசின் 100 நாள் செயல்பாடு மக்களுக்கு வேதனையான நாட்களாக அமைந்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை என்பதால் இந்த விவகாரம் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வசம் உள்ள துறையில் நடைபெற்ற டெண்டர் முறைகேடு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் பாஜக விரைவில் வெளியிடும் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களை கௌரவிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. என்னென்ன விருதுகள் யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். (2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது. விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்தியாவின் முன்னணி மகளிர் இரட்டையர் பேட்மிண்டன் இணையான ட்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிசந்த் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட உள்ளது. இவர்களுடன் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மேலும் 15 விளையாட்டு வீரர்களுக்கும் அர்ஜுனா விருது வழங்கப்பட உள்ளது. மூத்த இந்திய கால்பந்து வீரரான இசையா அருமை நாயகத்திற்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவிக்கிறது. இதேபோல் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியார் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டேலால் யாதவ், துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியாளர் நேஹா நந்தகுமார் சவான் ஆகியோர் துரோணாச்சாரியார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.